Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு பூஜை சாமான் எல்லாத்தையுமே எப்படி சூப்பரா பளபளன்னு மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூஜை சாமான் எடுத்துக்கலாம். அதுல ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் கறைகள் எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லனா இந்த மாதிரி ஒரு துணி வச்சோ துடைச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சிருந்த அந்த மஞ்சள் குங்கும கரைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த எண்ணெய் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லா பாத்திரத்துல இருந்த அந்த மஞ்சள் குங்கும கரைகள் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கழுவுறதுக்கான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி பேஸ்ட்லேருந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம சோப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த பேஸ்ட் மட்டும்தான். இந்த பேஸ்ட் வச்சு நம்ம கழுவும் போதே நம்மளுக்கு பளிச்சுன்னு வந்துடும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக எப்படி கழுவுவீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் தேய்ச்ச உடனேயே உங்களுக்கு தெரியும், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பளபளன்னு உடனே நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை தேய்ச்ச உடனேயே நம்ம வச்சிருக்கிற தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா பாத்திரத்தையுமே கழுவி எடுத்துக்க போகிறோம். நம்ம பீத்தாம்பரி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து வேறு சோப்பு லிக்விடு வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டை வச்சு நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. எல்லா பாத்திரமுமே கழுவி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இதை திரும்ப நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நம்மளுக்கு பாத்திரம். இப்போ நம்ம இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பாத்திரம் எல்லாமே நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இந்த பாத்திரத்தை நீங்கள் இப்படியே கூட வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பளபளன்னு ஆக்குறதுக்கு விபூதி இருக்கு இல்லையா, ஒரு துணியில் விபூதி தொட்டுட்டு நம்ம அந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் அந்த டிஃப்ரென்ஸு. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதையும் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக முன்னாடி வாஷ் பண்ணதோடையே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு பூஜை பாத்திரம் எல்லாமே பளபளன்னு வந்துருச்சு. இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.